ஃப்ரெஷ் க்ரீம் பர்ஃபெக்டாக வீட்லேயே, அதாவது ஹோம்மேடு ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணலாமா? பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன் மசாலா, சில ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வீட்லேயே பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ½ டம்ளர் அளவுக்கு வாட்டர், வினிகர் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிற பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பிரிஞ்சு வரும். அதாவது இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதையும் வடிகட்டி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடிகட்டியில் ஒரு பெரிய காட்டன் துணி எடுத்து நம்ம பன்னீர் மட்டுமே தனியாக மாற்றி எடுத்துக்கலாம். பன்னீரோட தண்ணி இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த பன்னீர் நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரு, ½ டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா அடிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, ஃப்ரெஷ் க்ரீம் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணலைன்னா இனிமேல் பண்ணி பாருங்கள். இப்போது இதே இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நிறைய நாள் கேடு வராமல் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ் தாங்க செலவு. இந்த செலவிலே இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணதே பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு வேண்டி தான் இது பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட்டுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக. கூடவே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எப்படி ட்ரை பண்ண கேட்டு தானே ட்ரை பண்ணி பாருங்கள்.